அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 3 பகுதி 8 ஆராதனை முறையும் வருணாசிரம தர்மமும். சுவாமி, ஸ்ரீ விஷ்ணு பகவானை ஆராதிக்கும் வழிமுறைகளையும் அவரை ஆராதிப்போர் அடையும் பயன்களையும் அறிய விரும்புகிறேன் என்று கேட்டார் மைத்ரேயர். மைத்ரேயரே, நீர் கேட்ட கேள்விக்கு சகரமா மன்னன் அவ்வூர மகரிஷியை கேட்டான். அவர் கூறிய பதிலே அப்படியே கூறுகிறேன். சகரமாமன்னா, ஸ்ரீமன் நாராயணரை ஆராதனை செய்பவன் பூலோக வாழ்வுக்குரிய சகல சௌபாகியங்களையும் சொர்க்கலோக போகமான இந்திராதி போகங்களையும் மேலான மோட்சத்தையும் பெறுவான். இனி அப்பெருமானை ஆராதிக்கும் முறையை சொல்கிறேன். வருணாசிரமங்களுக்கு ஏற்ற ஒழுக்கமுள்ளவன்தான் அப்பெருமானின் ஆராதிப்பான். இதை தவிர வேறு வழிகளால் அப்பெருமானை மகிழ்ச்சியடைக்க மாட்டார். ஆகையால் வருணாசிரம தர்மத்திற்குரிய ஒழுக்கங்களை முறைப்படி கடைப்பிடிப்பவனே விஷ்ணுவை ஆராதித்தல் வேண்டும். பிராமணன், அரசன், வர்தனன், சூத்திரன் போன்ற தமக்கென கூறப்பட்டுள்ள ஒழுக்க விதிகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். தீய செயல்களால் ஈடுபடுவோர் எவ்வழியாக ஆராதித்தாலும் விஷ்ணு பகவான் அருள் ஒருபோதும் கிடைக்க மாட்டாது. பொய் பேசுதல், களவெடுத்தல், பிறரின் மனைவியை ஆசை கொள்தல், பொறாமை கொள்தல் போன்றவை விஷ்ணு பகவானின் மனதில் இருந்து நீக்கிவிடும். தூய்மையான மனிதர்களின் ஆராதனைதான் ஸ்ரீ விஷ்ணுவை மகிழ்ச்சிப்படுத்தும் என்று முனிவர் சொன்னபோது சகரமா மன்னன் கேட்டான். முனிவரே, வருணாசிரமங்களையும் அவற்றுக்குரிய தர்மங்களையும் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், சொல்லி அருளுங்கள் என்றார். அரசே, பிராமணன் தானம் கொடுக்கவும் தானம் பெறவும் யாகங்கள் செய்யவும் அதிகாரங்கள் உள்ளவர்கள். அவர்கள் வேதபாராயணத்தை விடாது செய்து கொண்டு தினமும் அக்னிகோத்திரத்தை செய்து வரல் வேண்டும். பிழைப்பிற்காக பிறருக்கு வைதீக கருமங்களை செய்தலும் வேதமோதுதலும் ஒழுக்கமான வழிகளில் சம்பாதிப்பதும் பிறர் கொடுப்பதை ஏற்பதும் ஆகிய செயல்களை செய்யலாம். அத்துடன் எல்லா உயிர்கள் மீதும் அன்பாக இருத்தல் வேண்டும். ருது காலத்தில் தனது பத்தினியோடு சேர்வது பிராமணனுக்கு நியமனமானதாகும். சத்திரியன் பிராமணனுக்கு தானம் கொடுத்தல் வேண்டும், யாகம் செய்தல் வேண்டும், வேத சாஸ்திரங்களை ஓதவும் அதிகாரமுடையவன். அவன் ஆயுதங்களை சேமிப்பதும் பூமியை காப்பதும் அவனது கடமைகளாகும். முக்கியமானதாக அரசன் பூமியை காத்தல் வேண்டும். அத்துடன் தீயவர்களை தண்டித்து நல்வோரை வாழ வைத்து வருணாசிரம தர்மங்களை முறைப்படி நடக்க உதவுகிறானோ அவன் புண்ணிய உலகை அடைவான். வைசியன் பசுக்களை பரிபாலனம் செய்தலும் அவனது முக்கிய கடமைகளாகும். வேதபாராயணம் செய்யவும் தானம் செய்யவும் யாகம் செய்யவும் அவனுக்கு அதிகாரம் உண்டு. அவன் பிழைப்பிற்காக பசுக்களை பராமரித்தல், விவசாய உற்பத்திகளை செய்தல் வேண்டும். சூத்திரன் முன்பு கூறிய 3 வருணத்தினருக்கும் ஊழியங்கள் செய்தல் வேண்டும். அவனுக்கு தானம் கொடுக்கவும் பிதுர்க்கிரியை செய்யவும் அதிகாரம் உண்டு. பொருளை நியாயமான வழிகளில் சம்பாதித்தல் வேண்டும். சந்ததி விருத்திக்காக தமது குலப்பெண்களுடன் ரிது காலத்தில் சேரலாம். எல்லா வருணத்தவர்களிடமும் பொதுவாக இருக்க வேண்டிய குணங்களானவ தயவு, பொறுமை, கர்வமின்மை, சத்தியம், இனிமையாக பேசுதல், லோபியாக இருக்காமை, அழுக்கா இன்றி ஆகிய முக்கியமானதாகும். பிரம்மச்சரியம் முதலிய ஆசிரமங்களுக்கும் இத்தர்மம் பொதுவானதாகும். ஆனால் பிராமணருக்கு உரிய தர்மங்களை சொல்கிறேன்.
பிராமணன் அரசன் கருமத்தையும் சத்திரியன் வைஷ்ணவனுடைய கர்மத்தையும் செய்யலாம். பிராமணரும் சத்திரியரும் சூத்திரனது கருமத்தை செய்யலாகாது. பிராமணரும் சத்திரியரும் சக்தி உடையவர்களாக கீழே உடைய கருமங்களை செய்யலாகாது. ஆபத்தான வேலைகளில் செய்யலாம், ஆனால் ஜாதியை சங்காரணம் செய்யக்கூடாது என்ற அபூர்வ மாமுனிவர். இனி ஆசிரம தர்மங்களை கூறுகிறேன் என்றார். சகரச மாமன்னனுக்கு சொன்னார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.